அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் உத்தம நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் தபஹ தாபீன்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நன்மை ஏவி தீமையை தடுப்போம். இந்த தலைப்பை நான் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வாழ்க்கையில நம்ம முழுமையா வெற்றி அடைய வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த துன்யாவுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக மட்டும்தான் நம்முடைய கால்களுடைய ஓட்டம் ஓடிட்டே இருக்கு. நம்ம மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளிக்க வேண்டிய சொர்க்கத்தை நமக்கு தரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த சொர்க்கம் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம இந்த துன்யாவில் உண்மையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும். நம்ம இந்த உலகத்துல எல்லா போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து ஒரு வெற்றியின் இலக்கை அடைந்து விட்டாலும் இந்த உலகம் நம்மை அடுத்த ஒரு வெற்றியாளர் வரும் வரைதான் நம்மளை போற்றி புகழுமே தவிர அடுத்த வெற்றியாளர்கள் வந்துவிட்டால் நம்மளை மறந்து விடுவார்கள். ஆனால் மறுமையுடைய வெற்றி நமக்கு நிரந்தரமானது. யாரும் யாருக்கும் நிகராக முடியாத வெற்றியாளராக நாம் திகழ முடியும். மறுமையுடைய வெற்றி மட்டுமே அதற்கு சாத்தியம். ஏதாவது ஒரு வகையில நம்ம அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட அமல்களை எல்லாம் செய்து வருகிறோம். தொழுகையை தொழுறோம், நோன்பு நோக்குறோம், சக்தி இருக்கிறவங்க ஹஜ்ஜி செய்கிறாங்க, நம்மளால் முடிந்த அளவு சதக்கா செய்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் சாலிகான அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களை பேணுகிறோம், உறவினர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம், ஏழைகளை பராமரிக்கின்றோம். இப்படியாக நாம் சாலிகான அமல்களை எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாம் செய்ய தவறிய ஒரே ஒரு விஷயம், நன்மையை பிறர்க்கு ஏவி பிறர் செய்கின்ற தீமையை தடுப்பது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை. இது நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? உண்மைதானே. நம்ம யாருக்கும் நன்மை ஏவுனதும் கிடையாது, தீமையை தடுத்ததும் கிடையாது. இல்லை நான் நன்மையை ஏவுறேன், யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா நான் தீமையை தடுக்கிறேங்கிற யாராவது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மீதமுள்ளவங்க சுயநலமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுறான். நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்ததுன்னா அந்த சமுதாயம் தான் வெற்றி பெற்ற சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்றான். அந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்குரிய சக்தியை தர வேண்டும். ஆமீன். நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டுமென்றால் நம்மிடம் ஒரு 5 பண்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த 5 பண்புகளும் நம்மிடம் இருந்தால் மட்டுமே நம்மளால் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது சாத்தியமாகும். முதலாவது அறிவு. நம்ம எதை பற்றி ஏவுறோமோ இல்லை எந்த தீமையை தடுக்கிறோமோ அதை பற்றி உண்டான அறிவு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம ஒரு நன்மையை ஏவுறோம்னா அந்த நன்மையை ஏவும் போது அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து அதன் மூலமாகவே நாம் செய்யக்கூடிய அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். ஏதோ ஒன்றை தெரிந்து வைத்துவிட்டு நமக்கு தெரிந்த குறுகிய அறிவை வைத்துவிட்டு நாம் எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடாது. அது தவறான வழியிலே கொண்டு சென்றுவிடும். இரண்டாவது, இரக்க குணமும் மென்மையான போக்கும் அந்த மனிதரிடம் இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது இரக்கமாக மென்மையான பேச்சிலே சொல்ல வேண்டும். கடுத்து கடுமையாகி கோபமுற்று செய்தால் அந்த செயலுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. யாரும் அதட்டி நாம வேலை வாங்கினா ஒரு பயத்துல செய்வாங்களே தவிர ஈமானோடி செய்ய மாட்டாங்க.
அப்போ நம்ம சொல்லும் போது இரக்க குணத்தோடு நம்மளுடைய அன்பான பேச்சால நல்ல முறையில் அவங்களுக்கு ஏவணும், கெட்டதை தடுக்கணும். மூன்றாவது நீதி உள்ளவராக இருக்கணும். நீதி உள்ளவர்னா என்ன? மற்றவங்களுக்கு மட்டும் உபதேசம் செஞ்சுட்டு நாம அதில் தவறு செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. நாம அதில் ஒழுங்கா இருக்கணும். நம்ம என்ன நன்மையை ஏவுறோமோ இல்லை ஏதாவது ஒரு தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருந்தோம் என்றால் அந்த நன்மையை நாம் செய்யக்கூடியவர்களாகவும் அந்த தீமையை நாம் செய்யாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நீதியோடு உண்மையாக இருப்பது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, கியாமத்து நாள்ல ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு நரகத்துல போடப்படுவான். அவனுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாமே வெளியாகிவிடும். கழுத திருகையை சுட்டுவது போல வேதனையால அவன் தன் குடலை சுட்டுவானாம். நரகவாதிகள் எல்லாம் அவனிடம் கேட்பார்களாம், மனிதனே உனக்கு என்ன ஆச்சு? நீ நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டல்லவா இருந்தாய், இப்போ நீ எப்படி நரகத்துல வந்த அப்படின்னு கேட்பாங்களாம். அதற்கு அந்த மனிதன் சொல்வானாம், ஆம், நான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவனாக தான் இருந்தேன். ஆனால் நன்மையை ஏவினேன், நான் நன்மையை செய்யவில்லை. தீமையை தடுத்தேன், ஆனால் அந்த தீமையை செய்து கொண்டே இருந்தேன் என்று அவன் சொல்வானாம். இப்படி நீதம் இல்லாமல் நாம் பிறரை ஏவினாலும் நாம் குற்றவாளிகள் தான். ஸோ நாம் நீதி உள்ளவங்களா இருக்கணும். நாலாவது, விவேகமான சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். நாம் சொல்ல போகிற விஷயங்களை அந்த மனிதர்கள் புரியும்படி சொல்லக்கூடிய திறமை நம்மள்கிட்ட இருக்கணும். 5, பொறுமையாட்டு இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் அடாவடித்தனமாக நம்முடைய சொல்லையும் செயலையும் காட்டக்கூடாது. அவங்களிடம் நன்மையை ஏவும் போதும் தீமையை தடுக்கும் போதும் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த 5 பண்புகளையும் நாம் கொண்டு நற்பணியை நாம் செய்தால் அந்த நற்பணி வெற்றி அடையும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நற்பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கும் இந்த 5 பண்புகளை நமக்கு தந்து அந்த பணியை நல்ல முறையில் செய்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். நம்ம எல்லா நல்ல அமல்களும் செய்வோம், தீமையை விட்டெல்லாம் தடுத்திருப்போம், தொழுகையை ஒழுங்கா செய்வோம், ஜகாத்து கொடுப்போம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நம்மிடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி உள்ளவங்க கெட்ட பழக்கத்தில் இருக்கும் போதும் தொழாமல் சுற்றி திரியும் போதும் நாம் அவர்களை தடுக்காமல் இருந்தால் நாமும் பாவிகள் தான். நமக்கும் அதுக்குண்டான தண்டனை நிச்சயம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல இதை பற்றி ஒரு சம்பவத்தையே நமக்கு சொல்லி நமக்கு எச்சரிக்கிறான். சனிக்கிழமைக்காரர்கள் குரங்காக மாற்றப்பட்ட சம்பவம் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு எடுத்துரைக்கின்றான். அந்த சம்பவம் என்னன்னா, ஒரு கடலோரத்துல வாழ்ந்த ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீங்க சனிக்கிழமை தோறும் மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடை விதித்திருந்தான். அதற்கேற்ப மக்கள் எல்லாருமே சனிக்கிழமையில மீன் பிடிக்காம இருந்தாங்க. மீன்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த சனிக்கிழமை எல்லாம் கரையில குதித்து விளையாடிட்டு இருக்குமா. இதை பார்த்த மீனவர்களுடைய சிலருக்கு, பாரு, நம்ம மீன் பிடிக்க போனாலும் ஒரு மீன் நம்மளை எத்தி பார்க்காது, இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம மீன் பிடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சே இந்த மீன்கள் எல்லாம் குதித்து விளையாடுகிறது பாருன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாங்களாம். வார சனிக்கிழமை போச்சு, 2 வார சனிக்கிழமை போச்சு. இப்படி போக போக ஷைத்தான் அவர்களுடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். கடல்ல போய் தானே மீன் பிடிக்க கூடாது, கரையில் வரக்கூடிய மீனை பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வலைகளை சும்மா விரிச்சு வச்சிருவாங்க. அதில் சிக்கக்கூடிய மீன் கிடைக்கட்டு, நம்ம போய் பிடிக்கலையே, அதுவா மாட்டக்கூடிய மீன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு கரையில் வலைகளை விரித்து வைத்து மீனுக்காக காத்து கொண்டிருந்தார்களாம் சில கூட்டத்தினர். இதை பார்த்து கொண்டிருந்த மக்களில் நல்லவர்கள், இவ்வாறெல்லாம் செய்யாதீர்கள், இதுவும் தவறுதான், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்றால் பிடிக்கவே கூடாதுதான், இவ்வாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுவோம், அதனால் நீங்கள் செய்யாதீர்கள் என்று தடுத்தார்களாம். இன்னும் ஒரு கூட்டத்தார், நாம் தான் செய்யவில்லையே, அவர்கள் தானே செய்கிறார்கள், நமக்கென்ன என்று இருந்து விட்டார்கள். செய்தவர்கள், நாங்கள் கடலுக்குள் போய் மீன் பிடிக்கவில்லையே, வருகின்ற மீனை தானே பிடிக்கின்றோம், இதில் தவறு ஒன்றுமில்லை என்று
வாதிட்டார்களாம். இந்த நல்ல கூட்டத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறி கூறி சலித்து போய் தனியாகவே ஒரு செவர் எழுப்பி அந்த ஊரிலே தனியாக வாழ்ந்து வந்தார்கள். 2 நாள் கழித்தும் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் கீச் கீச் என்று சப்தம் கேட்கின்றதே என்று சுவர் மீது ஏறி அந்த நல்ல கூட்டத்தினர் எட்டி பார்த்தார்களாம். அந்த திசையில் இருந்த அனைவரும் குரங்குகளாக மாறியிருந்தார்களாம். அனைவர்கள் என்றால் தீமையை தான் செய்யவில்லை, ஆனால் தீமையை தடுக்காமல் இருந்தார்களே அந்த கூட்டத்தினரும் அந்த தவறை செய்த கூட்டத்தினரும் ஆக 2 கூட்டத்தினரும் குரங்குகளாக மாறியிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் நன்மை செய்கிறோம், தீமையை செய்யவில்லை, நமக்கு என்ன வந்தது என்று இல்லாமல் நம் கண் முன்னாலே ஏதேனும் தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்டு நன்மையை ஏவி நல்ல ஒரு சமுதாயமாக நாம் வாழ்வதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்து சொர்க்கத்திலே வெற்றியாளராக திகழ வல்ல நாயன் நமக்கு அருள் புரிவானாக. வாஹித் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.